அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சவுத் பாலிடிக்ஸ் லைவ் சேனல் மற்றும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே இதற்கு முந்தைய காணொலியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாங்குநேரியில், நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற கொடூர கொலை தொடர்பான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இப்போது அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார், என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடந்தது என்கின்ற பல்வேறு கோணங்களிலே காவல்துறையினர் தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்துள்ளார்கள். இருப்பினும் இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் வேறெங்கும் அரங்கேறாத வகையில் உரிய பாதுகாப்பினை காவல்துறை அளித்திட வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய விருப்பமாக உள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு முழுமுதற் காரணமாக திகழ்ந்தது தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் இந்த பகுதியிலே அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருந்ததனால்தான் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த சூழலை இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் இருக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாங்குநேரி பகுதியிலே இருக்கின்ற பொத்தையடி என்கின்ற கிராமத்தில் தான் தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை போதை வஸ்துக்களையும் தீயிட்டு அழிக்கக்கூடிய ஒரு தனியார் அழிப்பு கிடங்கு உள்ளது. அந்த கிடங்கு இருக்கின்ற பகுதிக்கு பக்கத்திலேயே இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே போதை வஸ்துக்களை இன்னும் முழுமையாக காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை என்றுதான் ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியிலே எழுகின்றது. இது போன்ற தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை முற்றிலும் அகற்றினால் மட்டுமே தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழும், மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்று தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆகவே காவல்துறை இந்த நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக அத்துணை பிரச்சனைக்கும், அந்த கொலை சம்பவங்கள் தொடர்பான பிரச்சனைக்கு உரிய தீர்வு கண்டு மக்கள் அமைதியாக பொதுவெளியில் நடமாடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று காவல்துறை உங்கள் அத்துணை பேர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.